കാട്ടുമരത്തിന്റെ മനമുറിഞ്ഞേ ഏതു തേവയില്ല ഓടിട്ടാ കരയല്ല കടലല്ലേ കണ്ടത് കടലിന്റെ മക്കളാ കടലിന്റെ தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் குழந்தைகள் இல்லாத ஆப்டிமஸ் பிளஸ் ரயில் வகுப்பு அறிமுகம் செய்யப்படுகிறது. பிரான்சில் குழந்தைகள் பால் மாசுபாடு தொடர்பாக அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பாரோ கிரீன்லாந்தில் புதிய பிரெஞ்சு தூதரகத்தை தொடங்கி வைக்கும் வகையில் அடுத்த சில வாரங்களில் கிரீன்லாந்துக்கு பயணம் புரியவுள்ளார். பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்துள்ளன. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ 2026 வரவு செலவு திட்டத்தின் செலவின பகுதியை அரசாங்கத்தின் பொறுப்பை முன்னிறுத்தி 49.3 சட்ட பிரிவை மீண்டும் செயல்படுத்தியுள்ளார். மேக்ரோனின் கடைசி பிரதமராக செபஸ்டியன் லூகோர்னோ 2027 வரை பணியாற்றவுள்ளார். பிரான்ஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மரீன் லு பென் மற்றும் அவரது நம்பிக்கைக்குரிய நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவாக முன்வைக்கப்பட்டுள்ளன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். இவரும் இங்கே இருக்கிறாச்சா? இவர் அவர் இல்லை, ஸ்டாரில் வர்ற லிச்சி ஜூஸ், அந்த சின்ன பழம், அந்த பழ ஜூஸ். அவர் மம்பழ ஜூஸ். இது எல்லா பழங்களோட ஜூஸ். இது கோயா ஜூஸ். எல்லாம் மிக மலிவு. 6 போட்டது 9.60. எப்பொழுதும் நாடுங்கள். பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் குழந்தைகள் இல்லாத ஆப்டிமஸ் பிளஸ் ரயில் வகுப்பு அறிமுகம் செய்யப்படுகிறது. இது பெரும் சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் அரசு ரயில் போக்குவரத்து நிறுவனமான SNCF ஜனவரி தொடக்கத்தில் புதிய ஆப்டிமஸ் பிளஸ்
முதல் வகுப்பை அறிமுகப்படுத்தியது. இது பாரிஸ் லியோ இடையே இயக்கப்படும் TGV ரயில்களில் மாத்திரமே உள்ளது. இந்த வகுப்பு வணிக பயணிகள் மற்றும் விசேடமான பயண அனுபவத்தை விரும்புவோருக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆப்டிமஸ் பிளஸ் வகுப்பில் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. இந்த வகுப்பில் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மிகுந்த வசதிக்காக குழந்தைகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என பயணச்சீட்டு விவரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. Les Adultes de Demain என்ற போட்காஸ்ட் குழு பிரான்சின் முக்கிய பொது போக்குவரத்து நிறுவனம் குழந்தைகள் இல்லாத கொள்கைக்கு சாய்ந்துள்ளது. குழந்தைகளுக்கான தனிப்பெட்டிகளை உருவாக்குவதற்கு பதிலாக குழந்தைகளை விலக்கியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளது. குழந்தைகள் இல்லாத வகுப்பு பிரான்சில் பிறப்பு விகிதம் குறைவதற்கு காரணமாக அமையலாம் என சிலர் கருதுகின்றனர். பெரியவர்களின் வசதி குழந்தைகள் இல்லாமையை பொறுத்துள்ளது என்ற தவறான கருத்தை இது உருவாக்குகிறது என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த வகுப்பு வணிக பயணிகள் மற்றும் தனிப்பட்ட சேவைகளை விரும்புவோருக்காக மாத்திரமே என்று SNCF விளக்கம் அளித்துள்ளது. இருப்பினும் பொதுவான முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு பெட்டிகள் சேவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் குழந்தைகள் பால் மாசுபாடு தொடர்பாக அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. டனோன் நிறுவனம் சந்தையில் தமது தயாரிப்பை திரும்பப் பெறுதல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. செரியுலைட் என்ற நச்சு குழந்தைகள் பாலில் கண்டறியப்பட்டுள்ளது. நெஸ்லே, லாக்டலிஸ், டெனோ ஆகிய நிறுவனங்கள் தமது தயாரிப்புகளை திரும்பப் பெறுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. பிரெஞ்சு உணவு நிறுவனமான டனோன் ஜனவரி 23 அன்று குழந்தைகள் பாலின் சில பிரிவுகளை மேலும் சில சந்தைகளில் திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் அரசு டெனோனின் குழந்தைகள் பாலில் செரியுலைட் என்ற நச்சு இருப்பதை கண்டறிந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நச்சு குழந்தைகளுக்கு வாந்தி மற்றும் ஏனைய உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிரான்சில் நெஸ்லே நிறுவனத்தின் மாசுபட்ட குழந்தைகள் பாலை உட்கொண்ட 2 குழந்தைகள் இறந்த சம்பவத்திற்கு பின்னர் 2 விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. நெஸ்லே மற்றும் லக்கத்தலிஸ் நிறுவனங்களும் உலகளவில் குழந்தைகள் பாலில் பல பிரிவுகளை திரும்பப் பெற்றுள்ளன. டெனோன் நிறுவனம் தங்கள் குழந்தைகள் பாலில் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறது. தங்கள் தயாரிப்புகள் அனைத்தும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்குகின்றன என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெற்றோர்களுக்கு எந்தவொரு சந்தேகம் இருந்தாலும் டெனோனின் வாடிக்கையாளர் சேவையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் எல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். 1000 യൂറോക്ക് எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் ஐரோப்பா மற்றும் வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சர் ஜான் நோயல் பரோ கிரீன்லாந்தின் புதிய பிரெஞ்சு தூதரகத்தை தொடங்கி வைக்கும் வகையில் அடுத்த சில வாரங்களில்
கிரீன்லாந்துக்கு செல்லவுள்ளதாக ஜனவரி 23 அன்று BFM தொலைக்காட்சி, ARMC வானொலி ஆகியவற்றில் அறிவித்துள்ளார். டெனிஸ் அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் நடைபெறுகிறது. கிரீன்லாந்தின் தலைநகரான நூக்கில் புதிய பிரெஞ்சு தூதரகத்தை தொடங்கி வைப்பது, பிரான்ஸ் கிரீன்லாந்து இடையே ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது என்பன இதன் முக்கிய நோக்கங்களாக அமைந்துள்ளன. அடுத்த சில வாரங்களில் அமைச்சர் ஜான் நோயல் பரோ கிரீன்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். இந்த பயணம் கிரீன்லாந்தில் பிரான்சின் ஆர்வங்களையும் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் அதன் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துகிறது. இதன் மூலம் கிரீன்லாந்தில் பிரான்சின் ராஜதந்திர இருப்பு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் செபஸ்டியன் லூகர்னு ஜனவரி 22 49.3 அரசியலமைப்பு விதியை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நாட்டின் வருவாய் திட்டம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தார். இதற்கு எதிர்வினையாக லா ஃப்ரான்ஸ் இன்சூமிஸ், ரசம்பிளமெண்ட் நேஷனல் ஆகிய 2 கட்சிகளும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை தனித்தனியாக தாக்கல் செய்திருந்தன. 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களும் ஜனவரி 23 காலை 9 மணி முதல் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் தீர்மானங்கள் தோல்வியடைந்துள்ளன. 49.3 விதியை பயன்படுத்தி அரசு கொணர்ந்த திட்டம் தானாகவே நிறைவேறியிருக்கிறது. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லூகர்னு 2026 வரவு செலவு திட்ட பட்டியலின் செலவின பகுதியில் அரசாங்கத்தின் பொறுப்பை முன்னிறுத்தி 49.3 சட்ட பிரிவை மீண்டும் செயல்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்தின் பொறுப்பை நாடாளுமன்றத்தில் அசெம்பிளி நேஷனல் வாக்கெடுப்பின்றி உறுதி செய்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் 49.3 பிரிவு அரசாங்கம் ஒரு சட்ட வரைவை நிராகரிக்காமல் நேரடியாக நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்கின்றது. இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தாமல் அரசாங்கம் தன் பொறுப்பை உறுதி செய்கின்றது. செலவின பகுதியில் மாத்திரம் 49.3 செயல்படுத்தியிருந்தார். இது அரசாங்கத்தின் நிதி கொள்கைகளை விரைவாக நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையாக கருதப்படுகின்றது. பிரான்சில் 49.3 சட்ட பிரிவு அடிக்கடி அரசியல் சர்ச்சைகளுக்கு வழிவகுக்கிறது. ஏனெனில் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்கெடுப்பு உரிமையை தவிர்த்து அரசாங்கம் சட்டவரவை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்கின்றது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக.
பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக செபஸ்டியன் லுகோர்னோ தற்பொழுது தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இவர் பிரதமராக முதலில் நியமிக்கப்பட்டு 2025 அக்டோபர் 6 பதவி விலகிய பின்னர் அக்டோபர் 10 மீண்டும் பிரதமராக நியமிக்கப்பட்டார். 2026 ஜனவரி 23 நிலவரப்படி லுகோர்னோ அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை எதிர்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக எதிர்த்து 2026 ஆண்டு நிதி நிலை அறிக்கையை நிறைவேற்றியிருக்கிறது. இதனால் எமனுவல் மேக்ரோ அரசாங்கத்தின் கடைசி பிரதமராக லுகோர்னோ தொடர்ந்து பணியாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது பதவிக்காலம் மேக்ரோன் பதவிக்காலம் முடியும் வரை 2027 வரை தொடரும் என தெரிய வருகிறது. இதன் மூலம் மேக்ரோ அரசாங்கத்தின் கடைசி பிரதமராக லுகோர்னோ தொடர்ந்து பணியாற்றுவார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. பிரான்ஸ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மரீன் லு பென் மற்றும் அவரது நம்பிக்கைக்குரிய நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவாக முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சின் ரசம்பிளமோன் நேஷனல் தொடர்பான மேன்முறையீட்டு விசாரணையில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலைவியுமான மரீன் லு பென் மற்றும் அவரது நம்பிக்கைக்குரிய நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வலுவாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. புறக்கணிப்பு மற்றும் பெரிய ஒழுங்கின்மை என விவரிக்கப்பட்டுள்ளன. கட்சியின் நிதி மேலாண்மையில் ஏற்பட்ட குறைபாடுகள், தவறான கணக்கியல் நடைமுறைகள் ஆகியவை முக்கிய குற்றச்சாட்டுகளாக அமைந்துள்ளன. மார்ச் 2025 நடைபெற்ற முதல் விசாரணையில் தண்டனை விதிக்கப்பட்டது. அதனை எதிர்த்து மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. 23 நடைபெற்ற விசாரணையில் மரீன் லு பென் மற்றும் அவரது குழுவினர் தங்கள் பாதுகாப்பை முன்வைத்தனர். ஆனால் அது வலுவிழந்ததாகவும் நீதிபதிகளை நம்ப வைக்காததாகவும் அமைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை தவறாக பயன்படுத்தியதற்கான குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக கொண்டது. மரீன் லு பென் மற்றும் அவரது கட்சி இந்த நிதியை தனிப்பட்ட அல்லது கட்சி சார்ந்த செலவுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு பிரான்சின் அரசியல் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் மரீன் லு பென் மற்றும் ரசம்பிளமோன் நேஷனல் கட்சியின் எதிர்கால அரசியல் தாக்கம் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. இந்த வழக்கின் முடிவு குறித்து மேலும் தகவல்கள் அடுத்த நாட்களில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா, 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். காட்டு மரத்தின் மனமுறிஞ்சே கடலிന്റെ மக்கളാ, கடலிന്റെ